என் முடி பயங்கர சிக்காக இருக்கும். என்னால் சிக்கே எடுக்கவே முடியாது. ரொம்ப ட்ரையாக வறட்சியாக இருக்கும். அதனால் எங்கள் அக்காக்கிட்ட கேட்டேன். எங்கள் அக்கா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. முடி ரொம்ப ட்ரையாக இருக்குதா, டேமேஜாக இருக்குதான்னு இது சரி செய்யும். பாருங்கள், என்னால் சிக்கே எடுக்க முடியல. எப்படி இருக்குன்னு பாருங்கள், பின்னி போய். வாங்க எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஷாம்பு போட்டு நல்லா தலையை கழுவிட்டேன். கழுவிட்டு டவல் ட்ரை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு முடியை துண்டில் மட்டும்தான் துவட்டி எடுத்துக்கணும். ரொம்ப தலையை உணர்த்தக்கூடாது. லைட்டாக ஈரம் இருக்கணும், ஆனால் தண்ணி முடியல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஹேர் மாஸ்க்கு ஸ்பா எடுத்து தலையில் அப்ளை பண்ணிக்கணும். முடியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தடவி எடுத்துக்கணும். ஃபுல்லாக தடவாமல் அப்படியே கொஞ்சம் முடியாக எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிடணும். 2 முடியை வகுந்துக்கிட்டு 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக தடவி எடுத்துக்கலாம். ஸ்கல்ப்பில் தடவக்கூடாது, முடியில் மட்டும்தான் தடவணும். முடி மண்டை ஓட்டில் தடவினோன்னா முடி சாஃப்ட் ஆகிறதுனால ரொம்ப வீக் ஆயிரும். அதனால் முடியில் மட்டும் தடவிக்கணும். உள்ள வேரில் தடவக்கூடாது, மேலே மட்டுமே தடவிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தடவிக்கணும். அடிமுடியை தடவிக்கலாம். நான் நினச்சே பார்க்கல இந்தளவுக்கு முடி நல்லா கிடைக்கும்னு. பியூட்டி பார்லரே போக தேவையில்லை. வீட்டிலே இந்தளவுக்கு நம்மளால் முடியை மெயின்டைன் பண்ண முடியும்னா அந்த 2 பொருள் இருந்தால் போதும். எப்போவுமே என் முடி ரொம்ப சிக்காகவே இருக்கும். என்னால் எடுக்கவே முடியாது. ரொம்ப ஆயிலியாக டேமேஜாக இருக்கும். இதை ஒரு டைம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருச்சு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். சரி, நிறைய பேர் இந்த மாதிரி என்னைய மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பீங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும். அடுத்து இந்த 2 பொருள் மட்டும்தான் நீங்கள் எப்போயுமே வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தலையை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஷாம்பு போடக்கூடாது, வெறும் தண்ணியில் மட்டும் கழுவிட்டு வரலாம். சுடு தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது, பச்சை தண்ணியிலே கழுவிட்டு வந்துடலாம். மறுபடியும் நல்லா தலை உணரணுன்னு தேவையில்லை. துண்டில் மட்டுமே நல்லா தண்ணி வடிகிற மாதிரி துவட்டிட்டு தண்ணியே இல்லாமல் இருக்கும்போது ஈரம் இருந்தால் போதும். அந்தளவுக்கு மட்டும் நல்லா துவட்டிக்கணும். துவட்டிட்டு சீரம் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகமாக இல்லை, 3 ட்ராப் தான் விடணும். அதிகமான முடி இருந்தால் 3 ட்ராப்பு, ரொம்ப கம்மியாக இருந்தால் 2 சொட்டு விட்டால் போதும். அதை விட்டுட்டு அப்படியே தலையில் அப்ளை பண்ணிடணும். இதுவும் ஸ்கல்ப்பில் அப்ளை பண்ணக்கூடாது, முடியில் மட்டும்தான் தடவணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். முடியில் வேரில் தடவினோன்னா அது லேசாக முடியை ஆக்குறனால வேரை ரொம்ப வீக் ஆக்கிரும். அதனால் முடியில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, வேரில் தடவ வேணாம். இங்கே மட்டும் நல்லா அடி முடியை தடவி எடுத்துக்கலாம். நீ தடவிட்டு தலையை காய வச்சுட்டு சீப்பு போட்டு சீவி பாருங்கள், எப்படி முடி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சீப்பில் முடியே ஒட்டாது. அந்தளவுக்கு அப்படியே முடி ஷைனாக வந்துடும். நீங்கள் பியூட்டி பார்லரே உண்மைக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பியூட்டி பார்லரே போக மாட்டீங்க. அந்தளவுக்கு முடி நல்லாயிருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்.
பாருங்கள், சீப்பு அப்படியே மேலே விட்டால் அப்படியே கீழே நல்லா வரும். என் முடி எப்பயுமே இந்த மாதிரி வரவே வராது. இது ரெண்டையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் பியூட்டி பார்லரே போக மாட்டீங்க. ப்ராடக்ட்டு பர்பிள், நைக்கா எல்லா இதுலேயுமே கிடைக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பாருங்கள் என்னோடய முடி காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஒரு பொட்டு சிக்கு இருக்காது. பயங்கர சாஃப்டாக இருக்கும் முடி. பயங்கர சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்கும். செம்மையாக இருக்கும் முடி.